ஜெய் வாசவி. இன்று 22வது ஸ்லோகம். எத்து கிருஷ்ணவ தேகஸ்மின் காரிய சக்த மகைதுகம் அதத்வார்த்த வதல்பம் ச ததாத்மாச முதாகிருதம். ஒரு காரியத்தையே முழுதும் வென்று பற்றி கொண்டு யுக்திக்கு பொருந்ததாயும் உண்மைக்கு ஒவ்வாததாயும் அற்பமாயும் உள்ள ஞானம் எதுவோ அது தாமசம் எனப்படுகிறது. பஞ்சபூதங்களால் ஆகிய தேகத்தை ஆத்மாவென்று கருதுபவர் இருக்கின்றனர். கடவுள் வழிபாட்டுக்கு விக்கிரகம் துணை புரிகிறது. கல்லால் அல்லது மரத்தால் செய்த விக்கிரகத்தையே கடவுளாக நினைப்பவர் உலர். அந்த விக்கிரகம் சிதைவுபட்டு போனால் கடவுள் அழிந்து போய்விட்டார் என்பது அத்தகையவர் நம்பிக்கையாகும். ஒரு காரியத்தை முழுதுமென்று பற்றி கொள்வதற்கு இது சான்று ஆகும். தான் தேகத்தை விட மேலானவன் என்பதையும் கடவுள் வடிவங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்பதையும் எந்த புத்தியுள்ள மனிதன் அறியான். விக்கிரகமானது கடவுளுடைய சொரூபத்துக்கு வெறும் புறச்சின்னமாகிறது. கடவுள் அவ்வடிவத்தில் அடங்கியவர் அல்லர். புல்லறிவாளருக்கு இது விளங்குகிறதில்லை. தமோகுணத்தில் உதித்துள்ள அவ்வறிவை ஆராய்ந்து பார்த்தால் அது யுக்திக்கு பொருந்தாதது என்பது விளங்கும். யுக்திக்கு அது முற்றிலும் முரண்பட்டது. உண்மைக்கும் அப்புல்லறிவுக்கும் வெகு தூரம். நன்மை ஒன்றும் அவ்வறிவினின்றி விளைவதில்லை. ஆக அது அற்பமானது என்று இயம்பப்படுகிறது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.